Step into a world of power, mystery, and betrayal. The Blood Work, a gripping thriller that will keep you on the edge of your seat. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கைது லோகர், விஜய் சித்து, அர்ஷத் கான் மற்றும் பலர் நடித்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ரியான் ஜேம்ஸ் இசையில் வெளிவந்திருக்கிற டிராகன் தான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு எப்பவுமே முதல்ல ப்ரோமோ பண்ணுவோம், அப்புறம் இந்த ஷோவோட டைட்டில் கார்டு வரும், அதுக்கடுத்து தான் நம்ம உள்ள ரிவ்யூக்குள்ளே போவோம். என்னடா திடீர்னு டேரெக்டாக உள்ளே போயிட்டியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மூளை எவ்வளோ நாளைக்கு தான் ஒரே மாதிரி பண்ணுறது, டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு அதே பேசின்னு இருக்க, கண்டென்ட்டுக்குள்ளே போகாமல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு, அதான் அதை கட் பண்ணிட்டு டேரெக்டாக மேட்டருக்குள்ளே போயிடலாமே தான். ஸோ அதனால் இந்த வாரத்தில் இனிமேல் இப்படி தான் வரும். ஸோ முதல்ல நம்ம டிராகன் படத்தோட ஒன்லைன் என்ன, அதோட கோர் பிளாட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு கெட்ட பையனா வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு கெட்டவன் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன்னோட காலேஜில் படித்த பிரின்சிபல் கிட்டே திருப்பி மாட்டி அவன் முடிக்காமல் வச்சிருக்கிற டிகிரியை முடிச்சாதான் அவன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியுன்ற ஒரு கட்டாயத்தில் அவன் மறுபடியும் காலேஜ்குள்ளே வரான். ஸோ அவன் காலேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவன் அந்த மொத்த அரியரையும் முடிச்சானா, அவன் பிரின்சிபல் போட்ட சேலஞ்சில் ஜெயிச்சானா, லைஃப்பை காப்பாற்றிட்டானா இல்லையா? ஸோ இதை வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையோட அப்படியே எடுத்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காட்டி, அதுக்கப்புறம் வாழ்க்கையோட ரியாலிட்டி என்ன, நிதர்சனம் என்ன அப்படின்றதையும் செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போய் உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கத்துல இந்த படத்தை முடிச்சிருக்காரு அஸ்வத். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சதுக்கான காரணம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். எந்த மிகமெஞ்சியும் இல்லாம இப்போ சினிமா தானேன்னு ரொம்ப எக்ஸாகரேட்டாகவும் பண்ணாம தன்னோட கற்பனையில இப்படி ஒரு முடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தப்பான ஒரு உதாரணமாகவும் இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த படத்தோட நான் சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ரியலிஸ்டிக்கா ரொம்ப க்ளோஸா, ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்புக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சு தான் தீரணும், அதுக்கு வழியே இல்லை. ஸோ தப்பு பண்ணாம உங்க வாழ்க்கையை வாழ பாருங்கன்ற மாதிரி தான் இந்த படம் எடுத்து போயிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த விதம் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சினிமேட்டிக்காக தான் இது ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சாலும் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதுதான் படமே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒட்டுமொத்த படத்தோட உயிர் நாடி அந்த லாஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் அற்புதமாக இருந்தது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம், இந்த திரைக்கதை அமைச்ச விதம், இந்த கோர் பிளாட்டுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே தான் உயிர், அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. முதல்ல எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் உயிர் கொடுத்ததுன்னா முதல்ல பிரதீப் தான். ஏன்னா இந்த ட்ரைலர் வந்தப்போ பயங்கரமாக அடிவாங்க நான் மனுஷன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, பாவம். ட்ரைலர் பார்த்துட்டு எனக்குமே பெருசாக இந்த படம் இப்படிதான் இருக்க போதோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் படத்தை பார்த்து முடிவு பண்ணலாம் தான் நான் வாயை திறக்கல. நல்லது, நான் வாயை திறக்காம இருந்தது. ஸோ பிரதீப் ஏன் அப்படி ட்ரைலர்ல அந்த மாதிரி இருந்தாருன்னா அதுதான் இந்த படத்தோட உயிர் நாடி. ஏன்னா அப்படி இல்லாமல் இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்திருக்காது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் உங்களுக்கு தொட்டிருக்காது. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பிரதீப் தான், அவரோட ஆக்டிங் தான். முதல் பாதி ஒரு மாதிரியும் இரண்டாம் பாதி வேற மாதிரியும் அல்டிமேட்டா இருந்தது. நிறைய பேர் டானோட கம்பேர் பண்ணாங்க. டான், நண்பன், இந்த மாதிரி நீ எந்த ஃபீல் குட் மூவி வேணாலும் இதில் கம்பேர் பண்ணலாம். அந்த காலேஜ் எல்லாம் வராது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்ல. சீன்ஸ் மேபி காலேஜ்னு வந்தா ஆடிட்டோரியம்ல இருந்தா பிரின்சிபல் கூட பேசுறது, அவங்க கூட வாக்குவாதம், இதெல்லாம் அங்கங்க பார்த்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய டைரக்டா நீங்க கம்பேரிஸ் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரதீப் அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து மிஷ்கின், அதுல அந்த இன்ட்ரோல் போர்ஷன் ஆசமா இருந்தது. அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அது அவரோட ஆக்டிங் பிசுரே இல்லை, அப்படி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அனுபமா கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 to 15 நிமிஷம் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர முதல் பாதிக்கும் இரண்டாம் பாதிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும், அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கைது லோகர் ஒரு கிளாமரஸ் ரோல், செகண்ட் ஹீரோயினா வந்தாலும் அந்த கிளாமருக்கு கொஞ்சம் கூட மிக இல்லாமல் ஆக்டிங்லுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சித்து நண்பரா வராரு, படம் முழுக்க வர நண்பரா அவர் வந்து அறிமுகம் ஆகிறாரு. இரண்டாம் பாதியில தான் நம்ம குட்டி டிராகன் அர்ஷத் கான் வருவார். 2 பேருமே வந்துட்டு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க தான் சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பிட்ட அர்ஷத் கானுக்கு வந்து த்ரூ அவுட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வர ரோல் தான் ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் கூட வந்துட்டு மனுஷன் வந்து நம்ம விஜய் சேதுல எப்படி பார்த்தோமோ அதான் ஒரிஜினாலிட்டி, அதே மாதிரி தான் எதுலேயும் இருப்பார். வேற மாதிரி இருந்தது அவரோட ஆக்டிங்குமே. ஸோ எல்லாருமே அதுக்கப்புறம் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணாங்க. பட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஜார்ஜ் அவர்கள், நம்ம பிரதீப்போட அப்பாவாக வருவார்.
ஒரு ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு அப்பா, தன் பிள்ளைய மனசால நேசிக்கிற, ரொம்பவே நம்புற ஒரு தகப்பன் கதாபாத்திரம் தான். அவர் வந்துட்டு அவர் ஏமாத்துறப்பெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலேயே வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். பட் அந்த லாஸ்டா அந்த அப்பா பையனுக்கு உள்ள கான்வர்சேஷன், அவர் சொன்ன விதம், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அந்த இடத்துல பிரதீப் உடஞ்சி அழுவாரு. உண்மையிலேயே எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அந்த இடத்துல அவனுக்கு கண் கலங்கும். அதுதான் அந்த நடிப்பு, அதுதான் ஜார்ஜ் அவர்கள். வாய்ப்பே இல்லை. எல்லாரையுமே அந்த இடத்துல தூக்கி சாப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். கேரக்டர் வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தோட இசை, உண்மையிலே பாடல்கள் வந்து அருமையா இருந்தது. ஓமே கடவுளை மாதிரி தான் இந்த படத்துலையும் பாடல்கள் ரொம்ப அருமையா இருந்தது. பட் அதை தாண்டி பிஜிஎம், அதுதான் இந்த படத்துக்கு ரொம்பவே பெருசா உயிர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே பிரமாதமா இருந்தது. பிஜிஎம் வந்துட்டு ரொம்ப, அதாவது மாசா இருக்கிற இடத்துல மாசா, எமோஷனலா இருக்கிற இடத்துல எமோஷனலா, ரொமான்டிக்கா இருக்கிற இடத்துல ரொமான்டிக்கா, சீரியஸா ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அதுக்கு அவர் லியோனுக்கு. ஏன்னா அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த படத்துல ஒர்க் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்பா ரீசெண்டா தவறிட்டாரு. பட் ஸ்டில் இட் இட் வெரி வெரி ஃபென்டாஸ்டிக் ஜாப்னு சொல்லணும். படத்துக்கு பயங்கரமாக வலு சேர்த்திருக்காரு அவரோட இசை மூலியமா. மற்றபடி டெக்னீஷியன்ஸுமே இந்த படத்தில் வந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க, நிறைய உயிர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்துட்டு லவ் டுடே போட்ட பட்ஜெட்டோட இது வந்து ஒரு 6 மடங்கு அதிகம். அது வந்து படத்தில் தெரிஞ்சது. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்பவே அருமையாக இருந்தது. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. பயங்கரமாக இருந்ததுன்னே சொல்லணும். ஸோ எனக்கு இந்த படத்தில் எனக்கு இதெல்லாமே பிடிச்சிருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங்லாம் சொல்லிட்டேன். டயலாக்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது. பொதுவாக யாரையும் ஜெனரலைஸ் பண்ணாமல் ரொம்பவே அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, படிப்பு தான் எல்லாமே, படிப்பு தான் எல்லாம் முக்கியம். படிப்புக்கு எவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக அவங்க சொன்ன விதம் ரொம்பவே எல்லாருக்குள்ளேயும் ஆழமாக இறங்கியிருக்கும். அதுலேயும் இல்லாமல் நான் கெட்ட வந்தாமா, நான் நல்லா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய கெட்டவன் தான். ஆனா இன்னொருத்தனோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் இல்லம்மா அப்படின்னு பிரதீப் சொல்ற இடம் அந்த ஒட்டுமொத்த கேரக்டருமே வந்து டிஃபைன் பண்ண வச்சிருச்சு. ஒருத்தன் எவ்வளோ வேணாலும் கெட்டவனா இருக்கலாம், பட் இன்னொருத்தனை அழிச்சிட்டு அளவுக்கு வர வரைக்கும் கெட்டவனா இருக்கிறது இந்த சமூகத்துக்கு நல்லது இல்லைன்ற மாதிரியும், அதே நேரத்தில் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது கர்மா உங்களை திருப்பி கொண்டு வந்து கண்டிப்பாக பைட் பண்ணும். அந்த தப்புக்கான தண்டனை நீங்கள் அனுபவிக்க வரைக்கும் அது உங்களை விடாது அப்படின்றதையும் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் நம்ம இப்படி தான் முடியும், இப்படி தான் முடியும்னு ஒரு 2-3 இடத்துல நம்ம நினைப்போம். பட் அது எல்லாத்தையுமே ட்விஸ்ட் அடிச்சு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக, ரொம்பவே நேர்மையாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சது. சீரியஸாக எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. ஃப்ளாஸ்ன்றது படத்தில் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே நீங்கள் பார்த்த சீன்ஸாக இருக்கலாம், அங்கங்கே உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கலக்கிறதுக்கு மேபி உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். பட் அதை தாண்டிட்டிங்கன்னா படம் உங்களை வந்து எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது, உங்களை எங்கேஜிங்காக கொண்டு போயிடும். ஸோ ஃப்ளாஸ்ன்றது இந்த படம், இதோட பாசிட்டிவ் உங்களை ஈஸியாக மறக்கடிச்சிடும். கண்டிப்பாக டிராகன் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவாக இருந்தது, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், என்டர்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். சீரியஸாக தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவே போகலாம். எந்த விதமான வல்கரதும் இல்லை. ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம். நிறைய என்டர்டெய்னிங் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோட ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. அதை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கிவ் அ ட்ரை. தயவு செய்து தேட்டரில் போய் பாருங்க மக்களே. ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேட்டரில் ஓடாது. ஸோ ஓடிடியில் வர வரைக்குமோ இல்லை பைரேஜில் பார்க்கலாமோ, இப்பெல்லாம் 3 நாளே HD பிரிண்ட் வந்துருது. அதனால் டெலிகிராமில் லிங்க்ல கொடுப்பாங்க. நம்ம ட்விட்டரில் உட்காந்துட்டு 4 பேர் மக்களே போட்டி வந்துருச்சு, ட்விட்டரில் நான் லிங்க்ல என்னோட சேனலில் போட்டிருக்கேன், போய் எடுத்துக்கோன்னு சொல்கிற எச்ச பசங்க. அவங்களுக்கெல்லாம் நம்பாதீங்க, அந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. அவங்களோட பொழப்பில் கை வைக்காத வரைக்கும் அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய தப்புன்னே தெரியாது. அதனால் அவன் வர வரைக்கும் உட்காந்துருக்கோன்னு இல்லாமல் தேட்டரில் போய் பாருங்க. இல்லையா தயவுசெய்து ஓட்டியில் வந்தால் பார்த்து தொலைங்க. இந்த மாதிரி பைரசிக்கு சப்போர்ட் பண்ணி தொலையாதீங்க. கருமோ போய் ட்விட்டரை திறந்தாலே பொட்டி வந்துருச்சு அப்படின்ட்டு 4 நாள்லேயே படத்தை வந்த 4 நாளே HD பிரிண்ட் வந்துருச்சுன்னு வந்து உட்காந்துருக்காங்க. பாரதேசி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டேன், மன்னிச்சிருக்கேன். பட் ஓவராலாக டிராகன் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டைனிங்காக இருக்கும். தாராளமாக தயவுசெய்து போய் பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எந்த விதமான குறையும் இல்லை. குறை இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தாலும் அதையுமே இது வந்து தவிடுபடியாக்கலாம். ஸோ அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். வரட்டா மாமே.